அவர் திமுக அனுதாபி, அவர் திமுகவுக்கு ஆதரவாளர். அதை நான் ஒத்துக்கிறேன். அதாவது என்னென்னா, அவர் என்னை அடித்ததுனால செருப்பு பிய்யலை, ஏற்கனவே பிஞ்சிருந்த செருப்பால் தான் என்னை அடித்தாருன்ற மாதிரி இருக்குது. இது திமுக காரர் இல்லை, திமுக அனுதாபி என்பதா ரெண்டு ஒன்று தான் சொல்லுவாங்க. அதுதான் சொல்கிறேன். சரி, மொத்தத்தில் பிஞ்சு போன செருப்பு ஆனால் அடிச்சதுனால பிஞ்சுதா இல்லை பிஞ்சதுனால அடிச்சுதா அப்படின்றதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது? அந்த குழுவில் ஒரு பெண் வாக்குமூலம் கொடுக்குறாங்கன்னு வைங்க, இல்லை ஒரு சாட்சியம் வாக்குமூலம் கொடுக்குறாங்கன்னாக்க அந்த சாட்சியத்தில் இது இருந்தது இது இல்லை என்பது டிஜிபிக்கு எப்படி போனது? அந்த குழு தான் சொல்லணுமா? ஆமாம், வேறு யாரும் சொல்ல முடியும்? அது நீதிமன்றத்தோட நேரடி பார்வையில் உங்களோட தலையீடு இருக்கக்கூடாதுன்னு தானே அந்த குழுவை தனியாக அமைக்கிறாங்க. அப்போ திமுக செய்யக்கூடிய அரசியலை திமுக மொழியிலேயே வேறு ஒரு கட்சி செய்கிறது என்றால் மட்டும் கோபம் வந்துடுமா? இப்போ யோகிய சீலர்கள் மாதிரி நீங்கள் பேசுவீங்களா? சட்டப்பேரவையில் தன்னோட சட்டையை தானே கிழித்து கொண்டு தான் ஓடக்கூடாது. அதுதான் ஸ்டாலின் செய்தார். சட்டப்பேரவைக்குள்ளே பேட்ஜ் அணிந்து வருவது மிகப்பெரிய மரபு மீறல் என்றால், சட்டப்பேரவைக்குள்ளே குட்கா பேக்கெட்டை கொண்டு வந்தவர் ஸ்டாலின். இன்று வரையில் அவர் மீது அந்த வழக்கு இருக்குது. நீ எல்லாம் பேசலாமா மரபை பற்றி? தமிழ்நாட்டில் நடப்பது மனுநீதி சோழனுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஏதாவது அசிங்கமாக பேசிட போகிறாங்க, பச்சையாக அதை திட்டிட போகிறேன். சரியா? தைரியமா எதிர்கொண்டிருக்காருங்க இத்தனை நாள். நீங்க வச்சு என்ன எதிர்கொண்டு இது என்ன எதிர்கொள்றது? இந்த மாதிரி அது உளறிட்டு போகிறது எதிர்கொள்றதா? சரவெடி பேச்சு, சரவெடி பேச்சு கிடையாது. அது நீங்க போட வேண்டியதான். சரவெடி, அதிரடி. இந்த சார் என்பவன் யார் என்பதனை வெளிப்படுத்துவதில் உங்களுக்கு ஏன் இவ்வளவு முரண்கள்? ஆணையர் என்ன சொல்றாரு பிரஸ் மீட்ல? சார் என்ற ஒரு நபரே கிடையாதுன்னு சொன்னாரா இல்லையா? ஆமா சொன்னாரு. இப்போ இவர் என்ன சொல்றாரு? அதை பற்றி தகவல் இருந்தால் நீங்களே கொடுங்கள். நாங்களே கொடுக்கறதுக்கு நீ என்ன கருணாநிதிக்கு முதலமைச்சரா இருக்க? நீ என்ன கருணாநிதிக்கு காவல்துறை இலாக்கா வச்சிட்டு இருக்க? ஏதாவது ஒரு விவகாரம் குறித்து இவர்களால் நடவடிக்கை எடுக்க முடிந்ததா? வேங்கவேல் என்னாச்சு? 2 வருஷம் 2.5 வருஷம் என்ன கேட்டீங்க சார்? 2 வருஷமா? மற்றவங்களாம் சொல்கிறீங்களே எடப்பாடி சார், நான் கேட்குறேன் ஸ்டாலின் சார், உதயநிதி சார், என்ன கேட்டீங்க வேங்கவேல் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அது அரசியல்வாதியாக இருக்க வாய்ப்பு இல்லை. அது யாரோ ஒரு மாப்பிள்ளை சாராக இருக்கலாம். ஏன்னா அவங்களே சார் தான் கூப்பிட்றாங்க, மாப்பிள்ளை சார் தான் கூப்பிட்றாங்க. அந்த வேலை இல்லாமல் ஏங்க சம்மந்தம் இல்லாமல் அவருக்கு அரசாங்கத்தோட சம்பந்தம் இருக்குது, பெரிய இடத்துல இருக்காரு, அவரையும் தான் எல்லாரும் சார்ன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாங்க? சார்ன்றது அரசியல்வாதியை குறிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எப்படி சொல்வது? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் மரியாதைக்குரிய கிஷோர் கே சுவாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சட்டப்பேரவையில் பார்த்துருப்பீங்க, முதலமைச்சர் சும்மா எண்ணெயில் போட்ட கருவேப்பிலை மாதிரி பொறிஞ்சு தள்ளிட்டாரு. அதை பற்றி தான் கேள்விகள் கேட்க போகிறோம். இதில் கமெண்ட்லாம் சில பேர் கிஷோர் அவர்கள் பேசும்போது நான் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போடுறீங்க. அது சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் இல்லைங்க, கோவத்தை கட்டுப்படுத்த முடியாமல். என்னுடைய கோவத்தை அப்படி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இப்படி உட்காந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு சிரிப்பு மாதிரி தெரியுது. காரணம் என்னன்னா, திராவிட மாடலை பற்றி தப்பாக பேசுறாரு. அதான் விஷயம். கேட்டுருவோம் இன்னைக்கு முதலமைச்சரை பற்றி அவருடைய கருத்து என்ன. முதலமைச்சருடைய கோவமா இருக்கீங்க அப்படின்னா இந்த லைட்டை மாற்றி கொஞ்சம் சிவப்பு விளக்கு அப்படி மூஞ்சில் அப்படி அடிச்சோன்னு வைங்களேன், ஃபோக்கஸாக உண்மையாகவே கோவமாக இருக்கீங்க அப்படின்னு தெரிய வரும். ஏன் எல்லாம் தெரியலையா? தெரியல, அதனால தான். முதலமைச்சர் பேசுனதை பார்த்தீங்களா இல்லையா? பேசுறாரு. எண்ணெயில் போட்ட கருவாடா? என்ன சொன்னீங்க? ஏங்க கருவாடு இல்லைங்க, கருவேப்பிலை. ஓகே, சரி. மறுபடியும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தள்ளுறீங்க. கருவேப்பிலை, ஓகேவா? என்ன பேசினார் அப்படின்றத பார்த்துருவோம். என்னமோ நீங்கள் ஒரு 15 நாளைக்கு ஆளுக்கு முதலமைச்சர் பேச வேண்டும், எங்கே போனார் முதலமைச்சர், எங்கே போனார் உதயநிதி, பேசு எப்படியா இப்படியான்னு சொல்லி எல்லாம் சும்மா பேசிட்டு இருந்தீங்க. அப்படியே வெயிட் பண்ணி பார்த்தாரு. சட்டப்பேரவையில் வச்சு கேட்டை லாக் பண்ணி உள்ள விட்டு வெளுத்து விட்டாரு உங்க எல்லாரையும். எப்படி கேட்டார் பார்த்தீங்கல்ல? அவர் அந்த ஞானசேகரன் என்பவர், முதல்ல ஒண்ணுனா வந்துடுறேன், திமுக காரர் கிடையாது. அப்புறம் திமுக அனுதாபி. அது என்ன அனுதாபி? திமுக காரர். அதாவது மாட்டிக்காம தவறு செய்தால் திமுக காரர், ஏதாவது தவறு செய்து மாட்டிக்கொண்டு விட்டால் அவர் அனுதாபி. ஏன்னா அப்ரெண்டிஸ், அவர் இப்போ தான் கற்றுக்கிறார். இன்னும் அவருக்கு அந்த தேர்ச்சி வரல. முழு திமுக காரனுக்கு இருக்க வேண்டிய தேர்ச்சி வரல. தேர்ச்சி தான் அவன் ஏன் மாட்டிருக்க போகிறான்? இந்த கருத்து நீங்கள் சீரியஸாக தான் சொல்கிறீங்களா? ஆமாம், இல்லை எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தே இல்லையே. அப்போ அதாவது திமுகவுடைய அனுதாபி, திமுக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு, திமுக வெற்றி பெறணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். யோகினா இருப்பானா? அதை யோசிங்க. திமுக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் எவனாவது யோகியனா இருப்பானா? திமுகவில் இருக்கிறவன் யோகியனா இருப்பானா? அவன் கடைஞ்செடுத்த அயோக்கியன். இல்லை, திமுக நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன் இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்க அயோக்கியன். இப்போ இத்தனை நாளாக நீங்கள் சொல்லிட்டு வந்த அந்த அவதூறு உடஞ்சி போச்சு இல்லை? என்ன அவதூறு?
குற்றம் செஞ்சவர் ஒரு திமுககாரர் ஏங்க திமுக இதுக்கு என்ன நீங்கள் இன்னும் பயோமெட்ரிக் கார்டாக வச்சுருக்காங்க இவங்க திமுக உறுப்பினராக இல்லையான்னு பார்க்குறதுக்கு. இவங்க கொடுக்குறது உறுப்பினர் அட்டை அப்படின்னு இவங்க சொல்கிறது தான். இவங்க சொல்கிறவங்க தான் பதவியில் இருக்கா மாதிரி காமிப்பாங்க, அவ்வளவுதான். சரியா? இது என்ன நாம் என்ன சொல்கிறோம், அவன் வந்து அந்த அந்த மாநாட்டில் கலந்துக்கிறான், திமுகவுடைய கொடி போட்ட காரில் சுற்றுறான், வெளில சுற்றுறான், திமுகவுடைய நிகழ்ச்சிகளில் முழுக்க முழுக்க இருக்கான், அந்த மாசுங்கிற அந்த மேரத்தான் சுப்பிரமணியத்தோடையே சுற்றிக்கிட்டு இருக்கான். இவ்வளவும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் வந்து திமுக அனுதாபி, அது என்ன அனுதாபி உறுப்பினர் இல்லை, அதான் அவர் சொல்றாருங்க. அதைத்தான் நானும் சொல்கிறேன் உங்களை. இனிமே சொல்றதா இருந்தா இனிமே திமுக காரன் என்று நீங்கள் சொல்லக்கூடாது, திமுக அனுதாபி என்று தான் சொல்ல வேண்டும். திமுக அனுதாபியா அவன் ஏன் இருக்கான் இதெல்லாம் செய்கிறதுனாலயா? அதுதான் சொல்கிறேன். இவன் அதாவது திமுக அவன் வந்து திமுக காரன் இல்லை, அவன் திமுக உறுப்பினர் இல்லை, அவன் திமுக அனுதாபி. அது நான் ஒத்துக்கிறேன். அவன் திமுக அனுதாபி, அவர் திமுகவுக்கு ஆதரவாளர், அதை நான் ஒத்துக்கிறேன். அதாவது என்னென்னா, அவர் வந்து என்னை அடித்ததுனால செருப்பு பிய்யலை, ஏற்கனவே பிஞ்சிருந்த செருப்பால் தான் என்னை அடித்தாருன்ற மாதிரி இருக்குது. இது திமுக காரர் இல்லை திமுக அனுதாபி என்பதா? ரெண்டு ஒன்று தான் சொல்ல. அதுதான் சொல்கிறேன். சரி, மொத்தத்தில் பிஞ்சு போன செருப்பு, ஆனால் அடிச்சதுனால பிஞ்சுதா இல்லை பிஞ்சதுனால அடிச்சுதா அப்படின்றதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது? செருப்பால் அடி வாங்கினது உண்மையா இல்லையா, இவ்வளோதான் கேள்வி. யார் திமுகவை சொல்கிறீங்க? ஆமாம், அது திமுக காரராகவே இருந்திருந்தாலும் இதே மாதிரி 3 மணி நேரத்தில் நாங்கள் கைது பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுடைய துரிதமான நடவடிக்கை இருக்கும். இல்லை, துரிதமான நடவடிக்கைனா நீங்கள் வந்து போட்ட எஃப்ஐஆரை பற்றி அவர் பேசுகிறாரு. நாங்கள் எஃப்ஐஆர் போட்ட உடனே கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, கைது பண்ணதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டிங்களா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் கைது பண்ணிங்களான்ற கேள்வி வரும்பொழுது அந்த எஃப்ஐஆரே தப்புன்னு காரி துப்பியிருக்கே நீதிமன்றம், அதையும் கவனத்தில் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. உன்னுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய காவல்துறை என்பது போட்ட எஃப்ஐஆர் அடிப்படையே தெரியாமல் ஒரு எஃப்ஐஆரை போட்டிருக்கிறீர்கள்னு கோர்ட்டு காரி துப்பிச்சா இல்லையா? யாரை பார்த்து துப்பியது? காவல்துறையை பார்த்து துப்பியது. காவல்துறையை வைத்திருப்பது யார்? முதலமைச்சர். இப்போ யார் அந்த சார்னு சொல்லி நீங்களாம் கேள்வி கேட்டுக்கிறீங்க. உடனே ஊடகங்கள்லாம் பரபரப்பாக ஒரு செய்தி வருது, அந்த பெண் வந்து இப்படி சொல்லிட்டாங்க, ஒரு சார்னு ஒரு கேரக்டர் கூட பேசினாங்க, அது உண்மை உறுதின்ட்டு. அடுத்ததாக டிஜிபி சொல்கிறாரு, என்ன அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இது ஒரு பொய்யான தகவல் பரப்பாதீங்கன்னு சொல்லி கேட்டு உங்களுக்கெல்லாம் நாக் அவுட் பண்ணிட்டார்ல அவர். அதுதான் நானும் சொல்கிறேங்க. இங்கே நாக் அவுட் பண்ணது யாரை? இப்போ டிஜிபி எப்படி வந்து சிறப்பு விசாரணை குழு எஸ்ஐடின்னு போட்டிருக்காங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். சிறப்பு விசாரணை குழு என்பது நீதிமன்றத்துடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடியது. அப்போது அந்த குழுவோடைய செயல்பாடுகள் குறித்து டிஜிபி இப்படி பேச முடியும்? அந்த குழுவில் வந்து ஒரு பெண் வாக்குமூலம் கொடுக்குறாங்கன்னு வைங்க, இல்லை ஒரு சாட்சியம் வாக்குமூலம் கொடுக்குறாங்கன்னாக்க அந்த சாட்சியத்தில் இது இருந்தது இது இல்லை என்பது டிஜிபிக்கு எப்படி போனது? அந்த குழு தான் சொல்லணுமா? ஆமாம், வேறு யாரும் சொல்ல முடியும்? அது நீதிமன்றத்தோட நேரடி பார்வையில் உங்களோட தலையீடு இருக்கக்கூடாதுன்னு தானே அந்த குழுவை தனியாக அமைக்கிறாங்க. இந்த கருத்தை கூட அவர் சொல்லி உங்களுடைய விசாரணை சரியில்லை அப்படின்றதுனால ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவோடைய செயல்பாடுகளில் அந்த வாக்குமூலத்தில் என்ன இருந்ததுன்றது டிஜிபிக்கு எப்படி தெரிய வந்துச்சு? அந்த சந்தேகத்தை நீங்கள் எழுப்புறீங்க. நம்ம டிஜிபி சந்தேகம் இல்லை, கேள்வி கேட்குறோம். ஏன்னா அவர் சொல்கிறாரு, இப்படி ஒரு வாக்குமூலத்தை கொடுக்கவே இல்லை அந்த பாதிக்கப்பட்ட பெண் சார் என்று 3வது நபர் இருந்ததாக ஒரு வாக்குமூலத்தையே கொடுக்கல அப்படின்னு டிஜிபி சொல்கிறாரு. உனக்கு எப்படியா தெரிஞ்சிச்சுன்ற கேள்வி. மலிவான, இழிவான, மட்டமான, கேவலமான அரசியலை எதிர்கட்சிகள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அத்தனைக்கும் முன்னோடி திமுக என்ன பண்ணிட்டாங்க? முன்னோடியா என்ன பண்ணலை? இது வரைக்கும் நடந்திருக்கின்ற சம்பவங்கள்லாம் எடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்திருக்கிற சம்பவங்கள் எல்லாவற்றையும் அரசியலாக்கியது யார்? திமுக தான். மலிவான, மட்டமான, கேவலமான இந்த அத்தனை அரசியலும் செய்தது திமுக. அப்போ திமுக செய்யக்கூடிய அரசியலை திமுக மொழியிலேயே வேறு ஒரு கட்சி செய்கிறது என்றால் மட்டும் கோபம் வந்துடுமா? இப்போ யோகிய சீலர்கள் மாதிரி நீங்கள் பேசுவீங்களா? அப்படி என்ன பண்ணிட்டாங்க? எவ்வளோ விஷயங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சாதாரணமான ரோட்டில் பெருச்சாளி செத்து கிடந்தாலும் ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும்னு அறிக்கை விட்டவர் தானே இந்த ஸ்டாலின். சட்டப்பேரவையில் வந்து நீங்கள் கருப்பு சட்டை போட்டுட்டு வர்றது, பேட்ச் மாட்டிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் அரசு. சட்டப்பேரவையில் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு வரலாம், சட்டப்பேரவையில் தன்னோட சட்டையை தானே கிழித்து கொண்டு தான் ஓடக்கூடாது. அதுதான் ஸ்டாலின் செய்தார். சட்டப்பேரவைக்குள்ளே பேட்ச் அணிந்து வருவது வந்து மிகப்பெரிய மரபு மீறல் என்றால் சட்டப்பேரவைக்குள்ளே குட்கா பேக்கெட்டை கொண்டு வந்தவர் ஸ்டாலின். இன்று வரையில் அவர் மீது அந்த வழக்கு இருக்குது. நீ எல்லாம் பேசலாமா மரபை பற்றி? எதிர்கட்சி தலைவர் ஆமாம் இருக்கும்போது குட்கா பேக்கெட்டை எடுத்து வந்தார். சட்டப்பேரவைக்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது. தடை செய்யப்பட்ட பொருளை எப்படி எடுத்து வருவீங்க?
சரி இப்போ நாளைக்கு ஒருத்தன் வந்து ஒரு AK-47 எடுத்துட்டு வந்தா விடுவீங்களா? ஏங்க அதெல்லாம் விடுங்க, அந்த மாதிரி யாருன்னா எடுத்துட்டு நாளைக்கு வந்தா வந்து ஒரு கஞ்சா பாக்கெட் எடுத்துட்டு வந்தாங்கன்னா விடுவீங்களா? தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படின்றது ஊரறிந்த உண்மை. இதுக்காக மெத்தபெட்டமைனையும் கஞ்சா பாக்கெட்டையும் நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்துட்டு வந்தா விடுவீங்களா? அப்படி தடை செய்யப்பட்ட குட்கா பாக்கெட்டை நீ எப்படி சட்டமன்றத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வந்த? எடுத்துகிட்டு வந்ததுனால உன் மீது வழக்கு இருக்குது. நீ எல்லாம் பேசலாமா மரபு குறித்து? உங்கள் கட்சிக்கே அந்த மரபு பற்றி பேசுவதற்கான தகுதியும் கிடையாது, தராதரமும் கிடையாது. தமிழ்நாட்டில் நடப்பது மனுநீதி சோழனுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஏதாவது அசிங்கமாக பேசிட போகிறாங்க, பச்சையாக அதை திட்டிட போகிறேன். சரியா? தேர் சக்கரத்தில் வந்து என்ன தன்னுடைய மகனையே ஏற்றுவதற்கும் தயங்காதவன் மனுநீதி சோழன். அதுவும் என்ன, ஒரு பசுமாடு நியாயம் கேட்டது என்ற ஒரே காரணத்திற்காக தேர் சக்கரத்தில் தன்னுடைய மகனை ஏற்றியவர் மனுநீதி சோழன். சரியா? ஊரே வந்து புலம்பிக் கொண்டிருந்த பொழுது தன்னுடைய மகனுக்காக பொழுதுபோக்கிற்காக 250 கோடி ரூபாய்க்கு கார் ரேஸ் விட்டவர் இந்த ஸ்டாலின். அவரும் ஒன்றா? யாரோட ஒப்பிடுகிறீர்கள்? இல்லைங்க, சொன்னவர் வருது. நான் வந்து மன்னராட்சின்னு சொன்னால் மட்டும் உங்களுக்கு கோபம் பொத்திக்கிட்டு வருது. இப்போ இருக்கிற அத்தனை மன்னர்களோடையும் நீங்கள் ஒப்பிட்டு செஞ்சுக்கிறீங்களே, இது பரவாயில்லையா? ராஜராஜ சோழனுடைய பொற்கால ஆட்சின்னு சொல்லி அதான் சொல்கிறேன் நான். யாருக்கு பொற்கால ஆட்சி? உங்கள் குடும்பத்துக்கு பொற்கால ஆட்சி. வருஷத்துக்கு 40,000 கோடி ஆட்சின்னு போகிறீங்க. காங்கிரஸ் கட்சியுடைய தலைவருங்க சொன்னது ஒன்றும் திமுக காரர் கிடையாது, உடன்பிறப்பு கிடையாது. காங்கிரஸ் கட்சியோட தலைவர் என்ன காந்தியா? செல்வ பெருந்தகை. காங்கிரஸ் கட்சியோட தலைவர் என்ன அப்படி பெரிய கடவுளா? ஆஃப்டர் ஆல் செல்வ பெருந்தகை தானே. ஆஃப்டர் ஆல்னா அப்புறம் என்ன, வேற என்ன சொல்லணும்? செல்வ பெருந்தகை தானே. இன்னும் காந்தியோ வேறு பெரிய தலைவர்களோ கலிய பெருமாளோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாபெரும் தலைவர்களோ கிடையாது இல்லை. சரி, ரைட்டு. இன்னொரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். யாராக இருந்தாலும், எந்த கொம்பனாக இருந்தாலும், அது மறுபடியும் அழுத்தமாக ஒரு வாட்டி சொல்றாரு, அது யாராக இருந்தாலும் சும்மா விட மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? குறிப்பாக தமிழ்நாட்டில் பெண்கள் ப்ரமோஷன் கொடுப்பீங்களா? ஏன்னா பல்புடுங்கி பல்வீர் சிங் தானே பண்ணீங்க. பல்வீர் சிங் என்ற ஒரு IPS அதிகாரி, ஞாபகம் இருக்கா இல்லையா? நல்லா காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. காவல்துறை அதிகாரி தானே பல்வீர் சிங். அவர் மீது குற்றச்சாட்டு வந்து ஜாமீனில் வெளிவர முடியாத அந்த செக்ஷன்ஸில் அவருக்கு வந்து FIR போடுறாங்க. FIR போட்டால் எனக்கு உங்க மேலாம் போட்டால் உடனே கைது பண்ணுவாங்க. அவரை பண்ணாங்களா? மாறாக இப்போ ரீஇன்ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணி வச்சவங்களை இப்போ ரீஇன்ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. எதற்காக இடைநீக்கம் செய்தீர்கள்? எதற்காக திரும்ப நியமனம் பண்ணீர்கள்? அப்போ முதலமைச்சருடைய இந்த நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணது பொய் அப்படின்றது, அதாவது சஸ்பெண்ட் பண்ணது தவறான செயல் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுறீங்களா? அப்போ யாராக இருந்தாலும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னதை நீங்கள் நம்பலை. எப்படி நம்ப முடியும்? உங்களுக்கு இந்த முதலமைச்சர் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தை நம்புற மாதிரி இருக்குது அது சொல்லுங்கள். ஒரு லாக்அப் மரணம் நடைபெறுகிறது. அந்த லாக்அப் மரணம் நடைபெறும்போது கூசாமல் பொய் உரைக்கிறார் முதலமைச்சர். சட்டமன்றத்தில் வந்து இதே சட்டமன்றத்தில் வந்து இயற்கை காரணங்களால் தான் அந்த இளைஞர் இறந்தார் அப்படின்னு கூசாமல் பொய் சொன்னவர் தான் இந்த முதலமைச்சர். இதை மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். கடந்த எதிர்கொண்டிருக்காருங்க இத்தனை நாள். நீங்கள் வச்சு என்ன எதிர்கொள்றது? இந்த மாதிரி வந்து அது உளறிட்டு போகிறது எதிர்கொள்றதா? சரவெடி பேச்சு, சரவெடி பேச்சு அது நீங்கள் போட வேண்டியதான். சரவெடி அதிரடி இல்லை அப்படின்னு போட வேண்டியதான். நாம் கேட்குறது என்ன, நீ ஏதாவது கோர்வையாக இந்த விஷயம் குறித்து, இந்த விவகாரம் குறித்து இப்படியான இந்த கோணத்தில் நாங்கள் விசாரணையை மேற்கொண்டோம் அப்படின்னு சொல்ல முடிஞ்சதா? முன்னுக்கு பின் முரணாக தானே நீ பேசிக்கிட்டு இருக்க. நீதிமன்றத்தில் ஒரு நீதியரசர் தலைமையிலான நீதிமன்றம் எதிர்க்கட்சிகளை கண்டித்திருக்கிறது. சரி, 2 நீதியரசர்கள் கொண்ட நீதிமன்றம் உன்னை கண்டித்திருக்கிறது, உன்னுடைய ஆணையரை கண்டித்திருக்கிறது. CCTV வச்சு தான் நாங்கள் பிடிச்சோன்னு சொல்கிறாரு. கோவிசெழியன் என்ன சொல்கிறாரு அமைச்சர்? CCTV அந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்த இடத்துல CCTV இல்லைன்னு தானே சொல்கிறாரு. முரண்பட்ட கருத்தாக இருக்குது. அப்புறம் அது நீங்கள் முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும். ஆணையர் என்ன சொல்கிறாரு? ஒரு சில CCTV கேமராக்கள் வேலை செய்யலைன்னு சொல்கிறாரு. இப்போ ஒருத்தருக்கு மாற்றி தானே பேசுகிறீங்க. யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது நீங்கள் யாரையும் காப்பாற்ற மாட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தை தவிர்த்து வேறு யாரையும் காப்பாற்ற மாட்டீங்க. நம்முடைய கேள்வி எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுனால நாங்கள் கேட்குறோம் இந்த கேள்வியை. என்னென்னா, இந்த சார் என்பவன் யார் என்பதனை வெளிப்படுத்துவதில் உங்களுக்கு ஏன் இவ்வளவு முரண்கள்? ஆணையர் வந்து என்ன சொல்கிறாரு ப்ரெஸ் மீட்டில்? சார் என்ற ஒரு நபரே கிடையாதுன்னு சொன்னாரா இல்லையா?
ஆமா சொன்னாரு. இப்போ இவர் வந்து என்ன சொல்றாரு, அதை பற்றி தகவல் இருந்தால் நீங்களே வந்து கொடுங்கள். நாங்களே வந்து கொடுக்கறதுக்கு நீ என்ன கருணாநிதிக்கு முதலமைச்சரா இருக்க, நீ என்ன கருணாநிதிக்கு காவல்துறை இலாக்கா வச்சிட்டு இருக்க? அந்த பொருள்ல சொல்ல அவர் சேலஞ்ச் பண்றாரு. யார் அந்த சார், யார் அந்த சார்னு சொல்லி சும்மா எங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. சரி. சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கிறோம். யார் அந்த சார் நீங்க சொல்லுங்க. சரி, அப்புறம் நீங்க எதுக்கு இருக்கீங்க அங்க? கோட்டையில நீ எதுக்கு வந்திருக்க? கிளம்பு, பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு கிளம்பு. நீ ஏன் வந்திருக்க? கிளம்பிட்டா யார் அந்த சார் நீங்க சொல்லிடுவீங்களா? அது நாங்க யார் வராங்களோ நாங்க காவல்துறையை வச்சு நாங்க கண்டுபிடிச்சிட்டு போறோம். அப்ப இவர் தலைமையில் இருக்கிற காவல்துறை மேல நம்பிக்கை இல்லை. நம்ம எப்படி நம்பிக்கை இருக்க முடியும்? முன்னுக்கு போய் முரணா நீங்க தானே பேசுறீங்க. சட்டமன்றத்தில் யார் அது சார் என்று தெரிந்தால் சொல்லுங்கள்னு முதலமைச்சர் சொல்றாரு. அப்படி ஒரு ஆளே இல்லைன்னு ஆணையர் சொல்றாரு. யார் சொல்றதை ஏத்துக்கணும்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். ஆணையர் வந்து அப்படி ஒரு கேரக்டரே இல்ல, போன் ஏர்பிளேன் மோட்னு சொல்லிட்டாரு. ஆமா, இவர் வந்து அப்படி ஒன்று இருந்தால் சொல்லுங்கன்னு. இவருடைய வழக்கமே தானே. இப்போ கொடநாடு பற்றி பேசினார், பிரச்சாரத்தில் பேசினார். கொடநாடு வழக்கு குறித்து நாங்கள் உடனடி தீர்வு காண்போம் அப்படின்னு சொன்னார். சரி, இவர் சட்டமன்றத்தில் வந்து என்னையாச்சு கொடநாடுனா, கொடநாடு என்னாச்சு, கொடநாடு என்னாச்சுன்னு எதிர்க்கட்சி தலைவரை பற்றி இவர் கேட்குறாரு. யோ, நீதான் ஏன் முதலமைச்சர், நீதான் ஏன் சொல்லணும்? நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. என்ன நடவடிக்கை எடுத்த? 3.5 ஆண்டுகள் ஆச்சு, என்ன கிழிச்ச? வாய்தா தான் வாங்கிட்டு இருக்கேன் நீதிமன்றத்தில். எங்களை பார்த்து கேட்குறேன், எதிர்கட்சியை பார்த்து கொடநாடு என்னாச்சு, கொடநாடு என்ன ஆச்சுன்னு. அப்புறம் நீ என்னத்துக்கு வந்திருக்க? இவர் கேட்டார்ல ஸ்பெக்ட்ரம் ராஜா, அப்புறம் என்ன இதுக்கு அப்படின்னு. அது மாதிரி நான் கேட்குறேன், என்ன இதுக்கு நீ உட்காந்துருக்க? இன்னும் பச்சையாக சொல்லணும், கேவலமாக சொல்லணும், என்ன கருணாநிதிக்கு நீ உட்காந்துருக்க? பச்சையா கேவலமெல்லாம் நம்ம சேனல் நீங்கள் அதான் சொல்கிறேன், என்ன கருணாநிதிக்கு நீ உட்காந்துருக்க முதலமைச்சரா? இதை விட பச்சையாக கேவலமாக சொல்ல முடியாது. சொல்லாதீங்கன்னு சொல்றேன். அதான் சொல்கிறேன், நாகரிகமான கருத்துக்களை முன்வைக்கிறது. என்ன பண்ணுறதுங்க, நான் நாகரிகமாக பேச முடியாதுங்க. அதனால தான் என்ன கருணாநிதிக்குன்னு சொல்கிறேன். என்ன கருணாநிதிக்கு நீ உட்காந்துருக்காங்க முதலமைச்சரா? நீ தான் ஏன் பேசணும்? நீ சொல்லியா கொடநாட்டில் என்ன ஆச்சுன்னு? ஏதாவது ஒரு விவகாரம் குறித்து இவர்களால் நடவடிக்கை எடுக்க முடிந்ததா? வேங்கவேல் என்ன ஆச்சு? 2 வருஷம் 2.5 வருஷம் என்ன கேட்டுனீங்க? என்ன கேட்டுனீங்க சார் 2 வருஷமா? மற்றவங்க பார்த்து சொல்கிறீங்களே, எடப்பாடி சார். நான் கேட்குறேன், ஸ்டாலின் சார், உதயநிதி சார், என்ன கேட்டுனீங்க வேங்கவேலில்? ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா அது வந்து அரசியல்வாதியா இருக்க வாய்ப்பில்லை. அது வந்து யாரோ ஒரு ஆசிரியர் மாப்பிள்ளை சாராக இருக்கலாமா? ஏன்னா அவங்களே சார்னு தான் கூப்பிட்றாங்க, மாப்பிள்ளை சார்னு தான் கூப்பிட்றாங்க. ஏங்க சம்மந்தமே இல்லாமல் ஏங்க சம்மந்தம் இல்லாமல்? அவருக்கு அரசாங்கத்தோட சம்பந்தம் இருக்குது, பெரிய இடத்துல இருக்காரு, அவரையும் தான் எல்லாரும் சார்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாங்க? சார்ன்றது அரசியல்வாதியை குறிப்பதற்கு வாய்ப்பில்லை. எப்படி சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? அதாவது ஒரு தலைவர் சொல்றாரு, அண்ணன் சொல்றாங்க, அல்லது வந்து ஐயா சொல்றாங்க, மாவட்டம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தா நம்ம வந்து அது யாரோ ஒரு அரசியல்வாதி. தலைவர் அவர்களே, இங்கே இந்த பொண்ணை பிடிச்சி வச்சிருக்கேன், நான் வந்து சீக்கிரமே உங்கள்கிட்ட கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். நான் ஃபோனில் என்ன பேசுகிறீங்க? ஏதாவது மூளையோட தான் பேசுகிறீங்களா? இல்லைண்ணா, ஒரு சில அரசியல் இது சம்மந்தமாக கருத்து சொல்கிறவங்களுடைய கருத்தில் நான் பார்க்க முடிஞ்சு, ஒருத்தரில் ஒரு சிலர் சொல்கிறேன். இப்படி சொல்லக்கூடியவன் மூளையை கேட்டி வச்சுட்டு பேசுகிறான்னு அர்த்தம். நாம் கேட்கக்கூடியது என்ன? இவன் அரசியல்வாதியா இல்லையா என்பதில்லை. யார் அந்த சார்? யாராக இருந்தாலும் அவ்வளோ, யாராவது இருந்துட்டு போட்டவே, யாருன்னு தெரிஞ்சுக்கணும் தான் நம்ம சொல்கிறோம். யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் தானே இவர் சொல்கிறாரு. ஸ்டாலின் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பார். அது உதயநிதியாக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பார் இல்லையா? நாம் கேட்குறது என்ன? அது யாராவனா இருக்கட்டும், அது யாருன்னு தெரியணும்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர் கேட்கறதுல ஒரு லாஜிக் ஒன்று ஃபீல் ஆகவே இல்லையா உங்களுக்கு? ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் கைது பண்ணியிருக்கோம், சிறப்பு புலனாய்வு குழுக்கு கொடுத்துருக்கோம், விசாரணை நடந்து, நீங்கள் கைது பண்ணீங்க, சிறப்பு நீங்கள் கைது பண்ணதில் நிறைய குளறுபடிகள் இருக்குன்னு சொன்னது நான் இல்லை, நீதிமன்றம். சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது நீதிமன்றம். அவர் எப்படி மாற்றி பேசுகிறார்? இதுதான் அக்மார் கருணாநிதித்தனம். சிபிஐ இடம் ஒப்படைக்க வேண்டாம் என்று சொல்லி சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது. சரி, சிபிஐயிடம் வேண்டாம்னு சொன்ன நீதிமன்றம் இந்த காவல்துறையை விசாரிக்கட்டும்னு ஏன் சொல்லலை? ஏன் காவல்துறையில் சிறப்பு புலனாய்வு குழு அது எங்களுடைய நேரடி பார்வையில் இருக்கும்னு சொன்னது? சரி, அது சொன்னதுக்கப்புறமும் அதுவும் எதுக்காக சொன்னது? கமிஷனர் வந்து ப்ரெஸ் மீட் நடத்தி சில விஷயங்களை பேசினார், அப்படி பேசிக்கக்கூடாது அப்படின்னு கண்டனம் தெரிவித்து தான் அதை அமைக்குது. சரியா? அதை வசதியாக மறைக்கிறார். சரி, கண்டனம் தெரிவித்து அமைத்ததுக்கப்புறம் டிஜிபி எப்படி அதோடைய விஷயத்தில் மூக்கை நுழைக்கிறார்? அப்போ சிபிஐயிடம்தான் கொண்டு போக வேண்டும் என்பதை நோக்கித்தானே இது பயணிக்குது. தொடர்ந்து காவல்துறை அது தலையிடும் அப்படின்னா அது என்னன்னு எடுத்துப்பீங்க? பெண்கள் விஷயத்தில் பாதுகாப்பில் சென்னை வந்து 10வது இடத்துல இருக்குது இந்திய அளவில். அதுக்கும் நீதிமன்றம் மிக தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறது. இதே வாதத்தை
முதலமைச்சர் இன்றைக்கு வைக்கக்கூடிய வாதம், அதாவது கோவை, சென்னை இது இரண்டும் வந்து டாப் 10 சிட்டிஸ், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய முதன்மை 10 மாநிலங்களில் இது மாநகரங்களில், அதாவது பாதுகாப்பான மாநகரங்களில் இடம்பெற்றிருக்குன்ட்டு அதற்கு நீதிமன்றம் குட்டி இருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறது? அது உங்களால் இல்லை, அது மக்களுடைய இயல்பான தன்மையின் காரணமானது தான் தவிர உங்களால் கிடையாது, உங்களால் என்று நினைத்து கொள்ளாதீர்கள்னு சொல்லியிருக்கு. அதை மறந்துட்டாரே சொல்கிறதுக்கு. வெக்கமே இல்லாமல் அதுக்கும் உன்னுடைய இதை எடுத்துப்பியா நீ? நான் சொல்கிறேன், இந்த சென்னையும் கோவையும் பாதுகாப்பாக இருப்பதற்கு காரணம் திமுக காரன் இல்லாத மற்றவங்களும் இருக்காங்கன்றதுனால தான். திராவிட மாடலுடைய சாதனை இல்லையா அது? வேதனைன்ற நான் அதான் பார்த்தோமே, திராவிட மாடலுடைய சாதனை என்னன்றதை பார்த்தோம்ல நம்ம. இன்னும் 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும், எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும். உங்களுடைய இந்த சத்தங்கள், போராட்டங்கள் எல்லாத்துக்கும் தெளிவா அரசாங்கம். அது எப்படி முதலமைச்சருக்கு தெரியும்? குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யக்கூடியது இடத்துல இருக்கிறது யார்? சிறப்பு விசாரணை குழு. அவங்க எப்போ தாக்கல் பண்ணணுன்றது நீ எப்படி முடிவு பண்ணுவ? அதெல்லாம் துரிதப்படுத்தி நாங்கள் வந்து நீ எப்படி முடிவு பண்ண? உன்னுடைய அதிகாரத்திலே அது இல்லையே, நீதிமன்றத்தோட அதிகாரத்தில் தானே இருக்குது. நீ எப்படி முடிவு பண்ணுவ? உங்கள் டிஜிபி விசாரணைக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை பேசுகிறாரு, உங்கள் கமிஷனர் ஒரு அக்யூஸ் தான் இருக்குன்றதை விசாரணைக்கு முன்னாடியே சொல்கிறாரு. நீ யாராவது இருந்தால் நீங்களே வந்து கொடுங்க அப்படின்னு நீ சொல்கிற. இது என்ன நிர்வாகம்? இது என்ன அரசாங்கம்? இது எதுக்குமே சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைத்து அவர்கள் தகவல் விசாரணை செய்து அவர்கள் அந்த அறிக்கையை தாக்கல் செய்வார்கள்னு சொல்கிறாரு நீதிமன்றம். அவங்க தாக்கல் பண்ணாமல் நீ எப்படி பண்ணுவ? இப்போ விசாரணை கமிஷன் வந்து 90 நாட்கள் எடுத்துக்குது, நீ என்ன பண்ணுவ? பதவி விலகிட்டு போயிடுவியா? உனக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்? உனக்கு சம்மந்தம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே நீ சிறப்பு விசாரணை ஆணையத்தை குழுவை அமைத்து அது நீதிமன்றத்தோட நேரடி பார்வையில் இருக்குது. அவங்க தானே முடிவு பண்ணணும். நீ எப்படி முடிவு பண்ணுவேன்? 60 நாள் ஒரு கருத்தில் கூட உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? நீங்கள் எப்படி இருக்க முடியும்? நீ பேசினது எதுவுமே, நீ பேசின எதுலேயுமே ஆணையருக்கு உடன்பாடு இருக்கா? உன்னுடைய அமைச்சருக்கு உடன்பாடு இருக்கா? உன்னுடைய டிஜிபிக்கு உடன்பாடு இருக்கா? அப்புறம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு அடுத்தடுத்த நகர்வுகள். நான் வந்து சரி இவ்வளோ எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் அமைதியாக இருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாத்தையும் எதிர்கொண்டு அப்படி பேசியிருக்காருன்னு சொல்லி மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஆனால் உங்களுடைய கருத்துக்கள் வந்து வேறு விதமாக இருக்குது. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.